செத்து போ தாத்தா. பணம் வேணா ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. திருந்திட்டால விட்டுறா. ஹாய் சின்ஸ். ஹலோ. பொதுவா பெரிய பெரிய படத்துக்கே இப்பெல்லாம் லாஜிக் பாக்குறது இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சீரியல்ல வரக்கூடிய லாஜிக்ஸ் தான் பார்க்க போறோம். சீரியல் லாஜிக். புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். கூட கண்டுபிடிக்கிறியா நீ? அப்படி ஒரு பார்க்கல் இருக்குது, அதத்தான் கண்டுபிடிச்சேன். அது என் பாட்டங்காலத்துல தங்கத்துல அடிச்சு வச்ச சூழாயுதம். அதத்தானே சொல்ற. ஆமாண்டா, இங்க தோண்ட சொல்லு. நல்ல பொழப்புமா இது. பேச்சு வாக்குல ஆமாண்டா, நல்ல மரியாதை. ஆமாண்டா, நாக்கு அப்படி சாலம் போல இருக்கு சார். தாத்தா காலத்துல புதைச்சு வச்ச சூழாயுதனா அதை தோண்டி எடுக்கவே 2-3 ஜேசிபி லாரி தேவைப்படும் போலயே. நான் என்ன இடிச்ச வாயனா? ஒரு அண்ணன் தனியா தோண்டிட்டு இருக்காரு. இவரு என்னைக்கு கண்டுபிடிச்சு இதையே 1 மாசம் ஓட்டிடுவாங்க போலயே. நீ வேற பேசாம உட்காரப்பா, என்னதான் நடக்குதுன்றத பாரு. ஐயோ, நீ பொத்த 100 இயர்ஸ் ஆன வேலை கண்டுபிடிக்க அட்லீஸ்ட் ஒரு அடி ஆழமாச்சும் தோண்டி இருக்க வேணாமா? நான் உன்னை பண்ணவா? 6 அடிக்கு ஒரு குழி தோண்டி உன்னை புதைச்சிடுறேன், சந்தோஷமா போயிடு. அது சரி, 10 ரூபா கீழே கடந்தாலே விட மாட்டாங்க. தங்கத்துல செஞ்ச சூழாயுதமா அப்படியே மண்ணு மேல 100 வருஷமா இருக்கும். இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் போட அம்மா வேற. எங்க மாமா வாங்க. ரத்தங்கம் ஒண்ணு மாமா வாங்க 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 போலாம். போலாம் வாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாவம், அந்த அண்ணனுக்கு ரொம்ப தலைவலிக்குது போல. அதான் அக்கா போய் டாக்டர் கூட்டிட்டு வரலான்னு கிளம்புறாங்க. ஓம் சக்தி. என்னம்மா பண்ற? அங்க பிரசவம் பண்றேனா? அநியாயம் பண்றியம்மா. அங்க அந்த அண்ணன் தலைவலின்னு போராடிட்டு இருக்காரு, டாக்டரை கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கூழாங்கல்லு மேல நடந்துட்டு இருக்காங்க இந்த அக்கா. ஆத்தால கும்பிட்டு துண்ணு ரெட்டுன்னு வாயில போட்டுன்னு போ, பாஸ் ஆயிருவேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? யாரா தெரியல தலைவா. கீழே ஒரு ஆள் இருக்கிறது கூட தெரியாம இருக்காங்களாம். அறிவு கட்டோட. தேங்க்யூப்பா. பாவம், அவ்வளவு கூட்ட நெரிசல். எப்படியும் ஒரு 1000 பேராச்சும் இருப்பாங்க போல. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்கு? எனக்கு இப்ப தலைவலியே இல்ல, அது எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அதோட கருணைதான். எப்படினே இவங்க கால்ல சூடு வச்சா உங்க தலைவலி போகுது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்படி ஜீவா? இனிமேல் யாரும் தலைவலினா ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. பக்கத்துல இருக்கவங்க கால்ல சூடு வச்சா சரியா போயிடும். பிராக்டிகலா எப்படிடா? இஸ் இட் பாசிபிள்? ஊசா போயிடலாம். யாராவது இருக்கீங்களா? இங்க பாம்பு இருக்கு. ஐயோயோ, ஹீரோயினி கை பாம்ல இருக்க ஒயர்ல போய் மாட்டிக்கிச்சு. வெளியே எடுக்கவே முடியல, ரொம்ப சிக்கலான ஒயரு. விரல் வரை இதுல மாட்டிக்கிச்சு. எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சிக்கா மாட்டிருக்கடி. ஓஹோ, ஆமா. ரொம்ப சிக்கலா மாட்டிருக்கு, வெளியே எடுக்க வாய்ப்பே இல்ல. என்னத்தில் என்ன முட்டாள்னு எழுதிருக்க என்ன? சரி, அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படி இருங்க. இந்த கருமத்தை தான் ராத்திரி பூரா வச்சு ஒட்டிட்டு கருண்டியாக்கும். கல்யாணத்துக்கு மொய் கவரோட வருவாங்க, கிஃப்ட் கவரோட வருவாங்க பாத்திருக்கேன். ஆனா ஒயர் கட்டரோட போய் பாம டிஃப்யூஸ் பண்றதை இப்பதான் பாக்குறேன். அண்ணனுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது மிரண்டு போயிட்டேன். ஊசா மேக்கப் கூட களையாம இருக்கு. மேக்கப் இல்லனா என் ஃபேஸ் டல்லா இருக்கும்ல, அதனாலதான். பை. ஹீரோயினி செத்துட்டாங்கன்னா எப்படி சீரியல் ரன் பண்ணுவாங்க?
நான் தான் இருக்கேன்ல. ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, ஆனா காப்பாத்த முடியல. பாவம் சாம்பலாவே ஆயிருக்கும். என்னங்கய்யா இது, ஒரே குழப்பமா இருக்கு. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த அக்கா ட்ரெஸ்ல கூட தீ பிடிக்காம இருக்கு. நார்மலா வெயில் அடிச்சாலே நம்ம ஸ்கின்னு தாங்காது, இதுல நெருப்புல இருந்த பொண்ணோட மேக்கப் கூட கலையாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதான் வர்கீஸ். ஊசா. எங்களால 10 ரூபா கூட புரட்ட முடியலடா. உன்னால ஏதாவது முடிச்சதா? இல்ல மாமா, அதே 10,000 தான் நிக்குது. முடிச்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டோம், எதுவும் நடக்கலையே. ஏதோ பெரிய பண பிரச்சனை போல, பணத்துக்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இஷ்யூவா இருக்குமோ? 1000 ரூபாய் எடுத்தா உங்களால சமாளிக்க முடியுமா? முடியும். மொத்தம் 21,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. எனக்கு எல்லாமே அண்ணன் தான். என்ன பண்ண, நான் காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு காசை ஆட்டைய போட்டாவது ஹெல்ப் பண்றாரு. அந்த மனசு இருக்கே, அதான் சார் கடவுள். முதல் வேலையா ஹோட்டல்காரன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கின. நீ ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுன, அதுதான் முக்கியம். ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் ஒரு 1000 ரூபாய் கடனா கேட்டோம், எடுக்கவே மாட்டாங்க. சரி ஒரு 500 ரூபாயாச்சும் கொடுடானா, அதுவும் இல்லை. 21,000 கடனா தராங்களாம், அதுவும் எதுக்கு? ஹனிமூன் ட்ரிப்புக்கு. நல்லவையா. ஊசா. நீ இவரோட கைவண்ணத்தை பாக்குறியா? சரி இரு, வெயிட் பண்ணு. ரிச்சர்ட் ப்ளீஸ் கம். நான் இப்ப தீபா மாதிரி இருக்கிற மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? இந்த தீபான்னு தான் எல்லாரும் நம்புவாங்க. அதுதான் இந்த மாஸ்கோட சக்சஸ். நாட்டு வைத்தியரை போய் பார்த்தா அவரும் உன் மூஞ்சில சர்ஜரி பண்ணி உன்னை அழகா மாத்திடுவாரு. என்ன சொல்ற? அதான பார்த்தேன். சீரியல் ஏதாவது போரா போச்சுன்னா உடனே மாஸ்க் மாட்டிட்டு வந்துருவீங்களே. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெட்டப். கத்துக்கோங்கப்பா, கத்துக்கோங்க. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். இந்த சிப்பை யாருக்கும் தெரியாம கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டா நம்ம குரல் தீபா குரல் மாதிரியே வந்துடும். இதை மாட்டிக்கிட்டு நான் பேசினா இதுல இருக்க மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம ஃபீட் பண்ண தீபாவோட வாய்ஸா தான் அவுட்புட்டா வரும். அந்த பொண்ணுக்கு எனக்கு இருக்காடா. கழுத்துக்கு பின்னாடி வச்சா வாயில இருந்து வர வாய்ஸ் வேற மாதிரி வருமா? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஊசா. புதுசா ரிலீஸ் ஆன சீரியல் தான் 3 முடிச்சு. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா. கை தட்டுங்கப்பா. கை தட்டுங்க, கை தட்டுங்க, எல்லாம் ஜோரா வரட்டு, கை தட்டுங்க. நல்லா பத்தியா. இந்தாம்மா. அடேங்கப்பா. இந்தாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இப்போ நீங்க பணக்காரங்களா ஆகணும்னா இந்த சீரியல்ல வர ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்க. என்னம்மா சொல்ற? ஒரு சொம்ப பாலை ஊத்திட்டு 100 ரூபா வாங்கினா ஈஸியா பணக்காரங்களா இல்ல. அறிவாளிடா. எப்படி ஐடியா? ஊசா. காக்கா கீ கூ கே கை. கை வீசும் காற்றாய் காத்திருப்பே. சின்ராசன பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு போட்டியா? நடக்கட்டும் நடக்கட்டும். கரெக்டா லிப்சிங் பண்றாங்கல்ல அந்த அம்மா. நீச்சர். உன்னை பார்த்திருப்பே. நான் தொலைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும். எப்படி சொல்றது, அப்படியே ஆளை உருக்கிட்டீங்க தெரியுமா? இது பாட்டு போட்டி இல்ல, லிப்சிங் போட்டி தான் போல. யாரு கரெக்டா பாடுறாங்கன்னு போட்டி நடக்குது. என்ன உளற? உளரல சார், உண்மையை தான் சொல்றேன். ஏன் நான் பாடின பாட்டு யாருக்கும் பிடிக்கலையா? பிடிக்கலையாவா? மேடம், எங்க எல்லாரையும் உங்க பாட்டாலேயே கண்கலங்க வச்சுட்டீங்களே மேடம். நீங்க பாடுனீங்களா? கேனப்பயமா இருக்கா? அந்த அம்மா பாடுனன்னு சொன்னது கூட ஓகே, அந்த பொண்ணு சொன்னது மட்டும் மேடம் மேடம் கண் கலங்க வச்சிட்டீங்க மேடம். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்ச, கேரக்டர் ஆர்டிஸ்டா? நல்லா நடிச்ச. ஊசா.
பெரிய பில்டிங் மேல இருந்து குதிச்சாருன்னா அந்த அண்ணன் கண்டிப்பா அவுட் தான். ஐ மீன் தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கான், ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. இவன் கோவக்காரனா பைத்தியக்காரனானே தெரியலையே. மேல இருந்து குதிச்சாரு, இப்படிதானே விழுந்திருக்கணும். எப்படி இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு? அண்ணா அடியில போய் மாட்டிக்கிட்டோமா? எப்படி இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு? என்ன மென்டல் அமித் சர்மா, டேய் நம்மள மென்டல் நினைக்கிறான்டா அவன். கொஞ்சமா கிழிஞ்ச சட்டைய யாராச்சும் லைட்டா புடிச்சு இழுத்தாலே ஃபுல்லா கிழிஞ்சிருமே. ஓசா பாத்து வைக்க சிஸ்டர், ஆகாது. எல்லா சீரியல்லையும் இந்த சீன் மட்டும் இல்லாம இருக்கவே இருக்காது. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நெருப்புல நடக்கிறது, இல்லனா ஆடியில நடக்கிறது. யா இது ரொம்ப ஓல்டு டயலாக்யா. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு நான் உனக்கு காட்டுறேன். அஜித்தண்ணா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்தாடுங்க. எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போங்க போங்க. ஆணி மேல் பக்கமா பார்த்த மாதிரி தானே இருக்கணும், இது என்ன கீழ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு? அதுக்கு பேர் தான் டுபாகோர். ஒருவேளை இப்படியும் ஒரு வேண்டுதல் இருக்குமோ? என்னம்மா சாமி கிட்டயே சீட்டிங் பண்றீங்களேமா? இந்த மாதிரி பொழப்பு கட்டுறாங்க ஊருக்கு 4 பேர் இருக்காங்க, வெங்கந்தாளி பயக. ஓசா என்னால ஏன் கத்த முடியல? ஹீரோயினி மேல மண்ணு போட்டு மூடிட்டாங்களே, இவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்க? அவங்களால அசைய கூட முடியல. இப்ப என்ன பண்றது? இந்த பைப் மூலமா முடிஞ்ச வரைக்கும் மூச்சு விட முடியும். இதை நீ என்கிட்ட எதிர்பார்க்கல. வேற ஒன்றும் இல்ல, ஹீரோ வந்து காப்பாத்தணும். அது வரைக்கும் எப்படி இவங்கள உயிரோட வச்சிருக்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. மண்ணுக்குள்ள இருந்து பைப்பு வழியா ஆக்சிஜனை எடுத்துக்கிறதே ஓவர். இதுல அந்த சீரியலோட வில்லி வேற வந்து அந்த பைப்பு போட்டு மிதிக்கிறாங்க. ஓசா ஓகே ரெடி? ஒரு நிமிஷம் அக்கா, குட்டிமா எங்க? போட்டோகிராஃபர் இப்ப எடுங்க. ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனா சுடுவீங்க. ஆனா இங்க ப்ரோமோலயே சூரிய வம்சம் சீனை சுட்டு வச்சிருக்கீங்களே. அது சரி, நம்ம சொன்னா மட்டும் கேட்கவா போறாங்க? இல்ல நம்ம தான் இந்த சீரியல் பாக்குறவங்கள திருத்த தான் முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய். வரட்டா மாமே.